தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். அமீர் அவர்கள் சீமான் அவர்களுக்கு எங்கேயுமே ஆதரவு தெரிவிக்கல. பயங்கரமான சண்டைகள்லாம் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில அமீர் அவர்கள் சீமான் அவர்களை நிறைய இடத்துல விட்டு கொடுத்து பேசினது, திட்டினதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் சீமான் அவர்கள் என்னைக்கும் அமீர் அவர்களை விட்டு கொடுத்ததே இல்லை அப்படின்றது ஒன்று இருக்கு. அவங்களுக்குள்ள பொலிட்டிக்கல் ஃபைட்ஸ் இருந்தா கூட அவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல அண்ணன் தம்பியா வந்துட்டு வராங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. எனவே சீமான் அவர்கள் இப்போ வந்து காரைக்குடியில் போட்டிடுறதுனால சீமான் அவர்களுக்கு நிறைய பேர் வந்து அங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா வேல்முருகன் அப்புறம் சேரன் அவர்கள்லாம் வந்து சீமான் அவர்கள் இறங்கி வேலையே செய்வேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமீர் அவர்கள் ஒரு பேட்டியில் சமீபத்தில் சொல்லும்போது சீமான் அவர்கள் கண்டிப்பா காரைக்குடியில் ஜெயிக்கணும்ன்றதான் என்னோட மிகப்பெரிய எண்ணமா இருக்கு. சீமான் அவர்கள் சட்டசபைக்குள்ள போறதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அமீர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் கிட்ட நான் போன் பண்ணி சொன்னது இதுதான், அண்ணன் எப்படியா ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொன்னதுக்கு சீமான் அவர்கள் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம்டா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே சீமான் அவர்கள் உள்ள ஜெயிச்சு போனார்னா சீமான் அவர்களுக்கான இடம் உள்ள கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி விஜயும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து அமீர் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே அமீர் அவர்கள் சொன்னது தடா ரஹீம் அவர்கள் ஆமா எனக்கும் அதே தான் ஆசை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் உழைக்கிற உழைப்பு இருக்கு இல்லையா, அந்த உழைப்புக்கு ஈடு இணையே இல்லை. அந்த ஈடு இணைக்கு ஒரு சீட்லாம் பத்தாது. கிட்டத்தட்ட அவரை முதலமைச்சர் பதவியில் உட்கார அளவுக்கு 120 130 இடங்கள் சீமான் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஒற்றை தலைவரா இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் பேசுறாங்க, உதயநிதி அவர்கள் பேசுறாங்க, கனிமொழி ஒரு பக்கம் பேசுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வரலாம். சீமான் அவர்கள் எல்லா தொகுதிக்கும் போறாரு. எல்லா தொகுதிக்கும் போய் அவர் பயங்கரமா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்படி ஒரு அரசியல் தலைவர் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.